ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷாலுஸ் கிச்சன். இன்றைக்கி நாம் இந்த பிரிஞ்சால் யூஸ் பண்ணி சூப்பரான ஒரு ஃப்ரை தான் பண்ண போகிறோம். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 கத்திரிக்காயை இப்படி வாஷ் பண்ணி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் எடுத்து வைங்க. அப்போ தான் அந்த கலர் மாறாமல் நமக்கு ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு காய் விரைச்சிட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நீங்கள் அப்படியே கட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு மாதிரி வதங்கின மாதிரி இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இந்த பவுலில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சமாக காரத்தூள், கொஞ்சமாக சீரகத்தூள், கொஞ்சமாக மிளகுத்தூள், காரத்தூளுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வீட்டில் அரைச்ச கரம் மசாலா, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதை ஒரு பேஸ்ட் மாதிரி ஆக்கிக்கணும். அதனால் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த கத்திரிக்காயை எடுத்துக்கலாம். இப்போது ஒவ்வொரு பீஸா எடுத்து இந்த மசாலா மேலேயும் கீழேயும் பகுதியுமா நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி எல்லா சைடும் நல்லா தடவி கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா பிரிஞ்சாலையுமே நாம் மசாலா தடவி எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காய் ரொம்பவே ஹெல்த்தியானது, உடம்புக்கு ரொம்பவும் நல்லது. இதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. இப்போ கத்திரிக்காய் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நாம் மேலே ஒரு கோட்டிங் கொடுக்க போகிறோம். அதுதான் இந்த கத்திரிக்காய் ரொம்பவே கிறிஸ்பியாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு காரணம். இப்போது ஒரு கத்திரிக்காய் பீஸ் எடுத்து ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி ரவையில் நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அப்படியே எடுத்து லைட்டாக உதறி விட்டிங்கன்னா எக்ஸஸாக இருக்கிற ரவையெல்லாம் கொட்டிடும். அதுக்கப்புறம் எடுத்து நம்ம பேனில் வச்சு ஃப்ரை பண்ணிக்கலாம். வாங்க எப்படி பண்ணலான்னு நான் காமிக்கிறேன். ஒரு பேன் வச்சுக்கோங்க. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெயோ கடலெண்ணெயோ சேர்த்துக்கோங்க. இப்போது அந்த ரவையில் 2 பக்கமும் நாம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நம்ம கோட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸஸாக இருக்க ரவையும் லைட்டாக உதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பேனில் ஒன்று ஒன்றா நம்ம வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பொறுமையாக கேஸை நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் செய்யுங்க. அப்போ தான் கருகாமல் நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும். இப்போ இது நல்லா சிம்லே குக் ஆகணும். இது மேலே டேஸ்ட்டுக்காக மேலே கொஞ்சமாக கருவேப்பிலையை நான் சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப நல்ல ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் நமக்கு கொடுக்கும். கத்திரிக்காய்னாலே நமக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியானதும் ஒரு டேஸ்டானதும். இது கூட கருவேப்பிலை சேர்க்கும்போது இன்னும் ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு 2 பக்கமும் நல்லா கிறிஸ்பியாக ப்ரௌன் வந்திருக்கு பாருங்கள். இதுதான் கரெக்டான டெக்ஸ்சர். இப்போ நாம் எடுத்து ஒரு சர்விங் பவுலில் வச்சுக்கலாம். பாருங்கள் ரொம்பவே டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக ரொம்பவே சூப்பராக நமக்கு பிரிஞ்சால் ஃப்ரை கிடச்சிருக்கு. மேலே அந்த கருவேப்பிலை மொறுன்னு இருக்கிறதால நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். எல்லா விதமான வெரைட்டி ரைஸ்க்கும் சூப்பராக இருக்கும். சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் அல்டிமேட்டாக இருக்கும். வீட்டில் நீங்கள் வெரைட்டியாக பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.